ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். செக் பண்ணு. வீடியோ डालो நீ. ஹலோ ராமி, मैं इंट्रो दिया तो. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். அதோட ரெசிபி எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ரெசிபி சொல்கிறேன். பெரிய ஷெஃப் வந்து உள்ள முக்கியமான வேலையில் இருக்காங்க, நான் அவங்களோட ஜூனியர். இதுக்கப்புறம் தான் எல்லாமே கற்றுக்கிட்டு செய்ய போகிறேன். இப்போ தான் சிக்கன் 65 வந்து போட்டு பண்ணிட்டுருக்கேன். சிக்கன் 65 வந்து வறுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து அது வறுத்து 65 மாறினதுக்கப்புறம் தான் வந்து அது வெளியே எடுத்துடணுமா. வெளியே எடுத்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தக்காளி இல்லை, வெங்காயம், பீன்ஸ், கேரட், ஃப்ரைட் ரைஸ் என்னென்ன வேணுமோ அது உங்களுக்கு சிரிக்கூடாது, என்னென்ன வேணுமோ அது உங்களுக்கே தெரியல. அது வந்து போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாமே பண்றேன். போதும். அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன், நீங்க சொல்லி வச்சிருக்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்து சிக்கன் 65 மட்டும் தான் வர சொல்லியிருக்காங்க, அது மட்டும் ஓகேவா? சாப்பிட்டுட்டு ஐஷா சித்திகா வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, அந்த அம்மா திட்டுவாங்க சேனல்ல, அது பாருங்க. பார்த்துட்டு எனக்கு ரேட்டிங்ஸ் கொடுங்க 5க்கு. 65 வந்து 65 மாறிடுச்சு. ஆமா, 65 மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாருங்க. வாவ், சூப்பரா இருக்கு. அப்படியே சீக்கிரமா கடைக்கு வந்து ஷெஃபா போறாரு யாசின் அண்ணா. வேலை எதுவும் செட்டெல்லாம் அவ்வளவுதான். நல்ல பிசினஸ் கைஸ், கருவாட்டி கடை. வெங்காயம் போடும்போது என்னன்னா ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷலிஸ்ட் கால்வாசி. ஆமா, இதான் கால்வாசி. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட போறோம். இதோட வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன சமையல் அந்த டாபிக் பிளேலிஸ்ட்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம், அதை பாருங்க. எல்லாரும் இந்த இதுலயே शक्ल देखना काम है सो लाइट वाला नीचे सेंटर சரியான திட்டு வாங்குறாங்க गाइस. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்க அம்மா கிட்ட சரியான திட்டு வாங்க போறாரு गाइस அவரு. இப்படி தான் கொட்டணும் கீழ. வெரி குட், சூப்பர். அம்மா அம்மா गाइस, कैप्सिकम ஓட முட்டைகோஸ் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அலப்பறைகள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்போம். சில்லி சாஸ் எங்ககிட்ட இல்ல, கடையில கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து வலிச்சு நக்கிட்டாங்க. பாஸ்போர்ட் கடையில போய் வேலைக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னைக்கான ஸ்பெஷல் வந்து எங்க அம்மா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டாங்க. இவரு தான் வந்து செய்யறாரு. எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியாது எங்களுக்கு. டேஸ்டும் சூப்பரா இருந்தா நல்லா தான் இருக்கும். டேபிள் ஸ்பூன் பெப்பர் இல்ல, காலுக்கு மேல எடுத்துக்கோங்க. இவ்வளவு போடுங்க. ஓகே ரைட். சாட் மசாலா மட்டும் நீங்க ஜாஸ்தியா எடுத்துக்காதீங்க, வயித்து கலக்கி விட்டுரும். गाइस, டைம் என்ன இப்போ டைம் என்ன? டைம் 3 ஆக போகுது. இப்போதான் நாங்க லஞ்சே செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. பொறுமையா உப்பு போடுங்க. உப்பு போடுங்க. 1/4 ஸ்பூன் போடுங்க. இதோ போடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா. போதும். எண்ணெய் இருக்கு நிறைய என் வீட்டுல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுல இருக்கிறது கீழே சோம்பேறித்தனம். தப்பா நினைச்சுக்காதீங்க. எண்ணெய் இல்லையா? எண்ணெய் எடுத்து போடுறான் இன்னும் கொஞ்சம். பாருங்க, இதுலயும் இருக்கு, பாட்டிலையும் இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. கரெக்டா தான் ஊதிச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை செய்யறதுக்கு எனக்கு வந்து 99% தகுதி இருக்கு. இப்போ வந்து சாப்பிடக்கூடாது சார். போட போறேன். நானும் எடுத்துக்கிறேன். உண்மையா சிக்கன் பயங்கரமா இருக்கு.
அது மசாலா மசாலா அவங்க போட்டது மிக்ஸ் பண்ண இப்படிதான் கீழே பண்ணுங்க. கை கழுவிட தப்பா நினைச்சுக்காதீங்க guys. அப்புறமா கழுவி ஊத்த போறீங்க. பாருங்க guys எப்படி திணறிட்டு இருக்காருன்னு. சாப்பாடு மட்டும் எங்க அம்மா வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. இவரு போட்டாருன்னா கீழே எல்லாம் சிந்திடுவாரு. 1/2 கிலோ மட்டும் தான் அங்க உள்ள இருக்கும், மத்த 1.5 கிலோ எல்லாம் கீழே இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மாவே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கேமராமேன் சரி நினைக்கிறேன். ஐயோ மைக் நான் மிக்ஸ் பண்ற கூட என்ன பண்றேன் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தலைவலியா இருக்கு கலக்கிறது. A few minutes later. 1/2 மணி நேரத்துல கடையில ஒரு 40 பேருக்கு ஃப்ரைட் போட்டு கொடுத்துருவான். போலாவது சாப்பிடாம பாருங்க வெற்றிகரமா ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. அது வீடு எல்லாருக்குமே ஆமா வீட்டுல எல்லாருக்கும் போட்டு டெஸ்ட் பண்றேன். ஆமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லிட்டு. இவ்வளவுலாம் வேணாம். அது ஒரு ஸ்பூன் அவங்க ஊர்ல பாப்போமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இன்னும் நாங்க எதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்படியே உள்ள கிச்சன்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்க வந்து மிக்ஸ் பண்றதுக்காக. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா ஒண்ணு இருக்கா சுமாரா இருக்கா? உண்மையா சொல்ல போனா 10 பேர் நானே ஒரு 8 ரேட்டிங் கொடுவேன். அதான் உண்மையா சொன்னா இருக்கு. அப்படியே எனக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. எனக்கும் ஒரு ஸ்பூன் கொடுங்க. சூப்பரா இருக்கு गाइस உண்மையாவே. அல்டிமேட்டா இருக்கு. எங்க வீட்ல ஒரு ஷெஃப் உருவாயிட்டாங்க. அதான் யாசின் ஷெஃப். இனிமேட்டு வந்து வேலை எதுவும் இல்லைன்னா வந்து போயிட்டு இருக்கீங்க கடையில் வேலை செஞ்சு. நான் வந்து இது நடுவில் ஒன்று சொல்ல நான் இது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பேச ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் வீட்டில். இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அதிசயம். ஸோ அதனால இதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நானும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க போடணும்னா. அம்மா தீட்டுமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். பாய் சொல்லுங்க சார்.